ரேகாவை அவங்க அப்பா ஹைதராபாத் போக சொல்கிறாரு. ஹைதராபாத்துக்கா? என்ன திடீர்னு? ஹைதராபாத்ல என் அப்பா புது பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துக்க என்ன போக சொல்றாரு. அதுக்கே உன்ன போக சொல்றாரு? அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை என்ன டேக் ஓவர் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப திரும்பி வர மாட்டேங்க? நோ நோ, நாட் லைக் தட். அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு அவள் பேக் இன் 1 month. அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். ஓ, வேலை விஷயமா தானே போற? ஓகே தான். உங்க அப்பா வேற ஏதாவது உன்கிட்ட கேட்டாரா? இல்ல உன்கிட்ட பேசுறதுல அவர்கிட்ட எதுவும் மாற்றம் தெரிஞ்சுதா? இல்ல, எப்பவும் போலதான் பேசுறாரு. எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. அம்மா ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் ஹைதராபாத் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க சத்யா வீட்ல அவங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் பேசி எங்க லவ்வுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். போகும்போது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போற. இப்போதைக்கு எங்களை சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும்தான். நான் சத்யா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்றதுக்கு நானும் ஆசைப்படல, சத்யாவும் ஆசைப்படல. எங்க 2 பேர் வீட்லயும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த அளவு குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். நானும் பேசுறேன். பெத்தவங்கன்னா பயம் இருக்க தானமா செய்யும். அதுவும் சத்யாவை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அத்தை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பயம் கரெக்டு தானே. அவங்களும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இருக்கேன்ல, பாத்துக்கலாம் விடுங்க. இப்ப உங்க வீட்டுல நீயும் சத்யாவும் லவ் பண்றது கன்ஃபார்மா தெரியாதுல்ல? என் வீட்ல தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ ஓகே. தெரிஞ்சிருந்தா நேரம் உங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்களே. சரி, இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்க. நீ நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள இங்க பேசி அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன். மற்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். மாமா தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா.